இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது எப்படி ஒரு லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கொண்ட வயர்லெஸ் டிவைசஸை யூஸ் பண்ணி கன்ஃபிகர் பண்ணலாம்னு பார்த்துட்டு வர போறோம். இதுக்காக நாங்க அக்சஸ் பாயிண்ட் அப்படின்ற டிவைஸை யூஸ் பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா இந்த கனெக்ஷனை கிரியேட் பண்றதுக்காக நான் டிவைசஸ் அப்படின்ற பார்ட்ல இருந்து அக்சஸ் பாயிண்ட் கொண்ட பிளஸ் அதோட சேர்ந்த கம்ப்யூட்டர்ஸை நாங்க இங்க இந்த பேனல்ல வந்து எடுத்து வைக்க போறோம். ஸோ இனிஷியலா நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல இருந்து வயர்லெஸ் டிவைசஸ் அப்படின்ற இந்த கேட்டகரியில இருக்க போற ஏபிபிடி, அதாவது அந்த அக்சஸ் பாயிண்ட் பேக்கெட் ரேசர் அப்படின்ற ஒரு டிவைஸை நான் இங்க எடுத்து வைக்கிறேன். இந்த அக்சஸ் பாயிண்ட் நேம் நாங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் இந்த அக்சஸ் பாயிண்ட்ன்றதை சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கொள்ளலாம். நான் இங்க ஏபி ஒரு டேஷ் போட்டு ஹெச்ஆர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கொள்றேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அக்சஸ் பாயிண்ட் என்று கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். தென் இந்த கனெக்ஷன்ஸை என்ஷூர் பண்றதுக்காக நீங்க டிவைசஸ் தேவை. என் யூசர் டிவைசஸ் தான் நான் இங்க ஒரு கம்ப்யூட்டர் அல்லது 2 கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப், இந்த 3 டிவைஸையுமே இங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிவைசஸை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் உங்களுக்கு வயர்லெஸ் அக்சஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன், இந்த பிசியில வந்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கான போர்ட் வந்து அவைலபிளா இல்லை. இந்த வயர்லெஸ்ஸுக்கான போர்ட்டை கன்ஃபிகர் பண்ணணும் இல்லை அட் பண்ணிக்கொள்ளணும் சொல்லி சொன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ஈத்தர்நெட் போர்ட்டை நாங்க ரிமூவ் பண்ண வேணும். தென் அதுல இருந்து கொண்டு நாங்க அந்த வயர்லெஸ் போர்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக இனிஷியலா நான் இந்த பிசியை ஆஃப் பண்ணிக்கொள்றேன். ஆஃப் பண்ணின பிறகு இங்க இருக்க போற இந்த ஈத்தர்நெட் போர்ட்டை நான் இங்க வச்சுட்டு தென் வயர்லெஸ் போர்ட் ஒன்றை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்றேன். இங்க இருந்து இந்த வயர்லெஸ் போர்ட்டை கனெக்ட் பண்ணிருக்கேன். தென் அகைன் இந்த பிசியை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். இப்ப எங்களோட பிசிக்கு வந்து வைஃபையை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்திருக்கு. இந்த வைஃபை கார்டு ஆக்டிவேட் பண்ண உடனே எங்களோட கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிட்டு இதுல நீங்க பார்க்கலாம். தென் இந்த பிசிக்கும் அதே ஆக்டிவிட்டியை செய்வோம். இங்க இருக்க போற பிசியை ஆஃப் பண்ணிட்டு தென் இந்த போர்ட்டை நான் இங்கால எடுத்து வச்சுட்டு வைஃபைக்காக இந்த ஆக்சஸை கிரியேட் பண்ணிட்டு இந்த பிசியை திரும்ப ஆன் பண்றேன். தென் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ண உடனே எங்களுக்கான வைஃபை ஆக்சஸ் இதுக்கும் கனெக்ட் ஆயிட்டு. தென் இந்த லேப்டாப்பும் சேம் திங் தான், பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கேயும் இந்த லேப்டாப்பை நாங்க ஆஃப் பண்ணலாம் இந்த பட்டனை கொடுத்து. தென் இங்கேயும் நாங்க இந்த போர்ட்டை இல்லாம செஞ்சுட்டு வைஃபை ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை இங்க கன்ஃபிகர் பண்ணிட்டு தென் அகைன் இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணோம்னு சொல்லிட்டோம்னா லேப்டாப்புக்கான வைஃபையும் இங்க கனெக்ட் ஆயிடும். ஜென்ரலா நாங்க ஓப்பன் பாஸ்வேர்டோட ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பட் ஃபார்மலா இந்த கனெக்டிவிட்டியை நாங்க கிரியேட் பண்ணிக்கல, உண்மையில இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை நாங்க கன்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கு. அக்சஸ் பாயிண்ட்டுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்க கன்ஃபிகர் பண்ண உடனே இங்க இருக்கிற 3 கனெக்டிவிட்டியுமே டிசேபிள் ஆயிடும். பிகாஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்து ஒதென்டிகேட் பண்ணினா மட்டும்தான் இந்த டிவைசஸ் வந்து அக்சஸ் பாயிண்டோட கனெக்ட் ஆகிக்கொள்ளும். ஸோ அக்சஸ் பாயிண்டை கிளிக் பண்ற நீங்க அக்சஸ் பாயிண்ட்ல கன்ஃபிகர் மோடுக்கு நாங்க மூவ் பண்ணலாம். கன்ஃபிகர் மோட்ல உங்களோட டிஸ்பிளே நேம் வந்து இனிஷியலா காட்டிக்கொள்ளும். தென் இந்த இன்டர்ஃபேஸஸ் பொறுத்த மட்டும் போர்ட் 0 இருக்க போறது வந்து வயர்ட் கனெக்ஷனுக்காக இருக்கு. போர்ட் 0ன்றது வயர்ட் கனெக்ஷன். வயர்ட் கனெக்ஷன்ல எங்களுக்கு போர்ட் ஸ்டேட்டஸ் 1ல இருக்குது. 100 mbps என்ற மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் ஸ்பீட் வந்து ஆக்டிவேட்ல இருக்கு. ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட் வந்து கிளிக் பண்ணபடி இருக்கு. இதுல நான் எந்த ஒரு சேஞ்சுமே செய்யல. போர்ட் 1ன்றது வந்து வயர்லெஸ்ஸுக்கான ஆக்சஸ். ஆக்சஸ் பாயிண்ட் ஜென்ரலா ஒரு சைட்ல வயர்ட் கனெக்ஷனை ரிசீவ் பண்ணி அதை வயர்லெஸ் கனெக்ஷனா சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு டிவைஸ். ஸோ இந்த டிவைஸை பொறுத்த மட்டும் ஒரு போர்ட், அதாவது போர்ட் 0 வயர்ட் கனெக்ஷனுக்காகவும் போர்ட் 1ன்றது வயர்லெஸ் கனெக்ஷனுக்காகவும் இங்க இருக்கு. இந்த போர்ட் 1 கிளிக் பண்ணி நான் வயர்லெஸ் தொடர்பான விஷயங்களை கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இனிஷியலா எஸ்எஸ்ஐடி என்று இருக்க போறது வந்து இங்க நாங்க நெட்வொர்க்கை ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ற நேம். அதுதான் நாங்க எஸ்எஸ்ஐடி அப்படின்ற நேமால மார்க் பண்ணி வச்சிருக்கோம். எஸ்எஸ்ஐடி அப்படின்றது இந்த எக்ஸ்பேன்ஷன் சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர். ஸோ சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர் இங்க டிஃபால்ட் சொல்லி தந்துருக்கு. இந்த டிஃபால்ட்டா இருக்கிற சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையரை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஏபி ஒரு டேஷ் போட்டு
ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் ஏபிஹெச்ஆர்ன்றது தான் நான் இங்க வைக்கிற எஸ்எஸ்ஐடி. ஸோ இந்த நேமை கொடுத்து தான் யாருமே இதை கனெக்ட் பண்ணி கொள்ளணும். தென் அடுத்தது இங்க நாங்கள் எக்ஸ்ட்ராவான சில டீடைல்ஸ் தந்திருக்கணும். இங்க நாங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொள்ளலாம். பாஸ்வேர்டுக்கு நிறைய டைப்பான என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் எங்களுக்கு தந்திருக்கணும். அதுல நான் யூஸ் பண்ண போறது WPA2 PSK அப்படி என்ற இந்த வேர்ட். உண்மையில பாஸ் ஃப்ரேஸ் தான் நீங்க யூஸ் பண்ண போறோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நாங்க பார்த்து கொண்டு வருவோமா இருந்தால் WPA2 பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்ல வாரது അതിന്റെ எக்ஸ்பேன்ஷன் நாங்க சொல்லிக்கொள்வோம் வைஃபை ப்ரொடெக்டட் கீ அப்படின்னு நேமால சொல்லிக்கொள்வோம். So WPA2 password is a passphrase that protects the home Wi-Fi network from the hackers. நாங்க ஹோம் வைஃபை அதுகள்ல அந்த பர்டிகுலர் டிவைஸை செக்வோ பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு மெத்தட் தான் இது. Then dynamic key encryption regularly change the key and make it harder to crack. டைனமிக்கலி அந்த என்கிரிப்ஷன் மெத்தட் சேஞ்ச் ஆகி ஹேக் அல்லது கிராக் பண்றதுக்கான சான்சஸை ரெடியூஸ் பண்ணி கொள்ளும். ஸோ WPA2 is considers the safest form of Wi-Fi password protection. ஸோ ஜென்ரலா WPA பற்றிய நோட்ஸ் வந்து இங்க தந்திருக்கணும். வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சஸ் அப்படின்றது தான் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன். வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சஸ் வெர்ஷன் 2. ஸோ அதே நேரம் WPA2 PSK என்ற வேர்ட் தான் எங்களுக்கு அங்க தந்திருந்தா. WPA2 PSK என்றது வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ப்ரீ-ஷேர்ட் கீ என்றதுதான் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன். It is security protocol used to secure the wireless networks, particularly home small office networks. இதற்காக நாங்க யூஸ் பண்ணி கொள்வோம். ஸோ ஜென்ரலா இதுதான் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அண்ட் யூசேஜ். ஸோ இங்க நாங்க இந்த பேக்கெட் ரேசர் சிமுலேட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அக்சஸ் பாயிண்ட்டுக்கான பாஸ் ஃப்ரேஸை வந்து கொடுத்து கொள்வோம். பாஸ் ஃப்ரேஸ் நான் இங்க HR 2024 தென் 8 characters மஸ்ட் என்றபடியால நான் இங்க 2024 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கொள்றேன். நீங்க எவ்வளவுமே லென்த்ல நாங்க இங்க பாவிச்சு கொள்ளலாம். தென் 8 characters மஸ்ட் கட்டாயம் நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த பாஸ்வேர்டு HR 2024 தென் 1 2 3 என்றதுதான் நான் கொடுத்த பாஸ்வேர்டு. இங்க எனக்காக கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே கொடுத்திருப்போம் இந்த டிவைஸுக்காக. நாங்கள் இங்க இந்த கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே கரெக்டா இருந்தா தான் அந்த பாஸ்வேர்டு வந்து நாங்க கனெக்ட் பண்ணிக்கல சரியான விதத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 2024 1 2 3 அப்படி என்று சொல்லி இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கிறேன் HR. ஓகே, ஸோ இதை நாங்க க்ளோஸ் பண்ண உடனே எங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே கன்ஃபிகர் ஆயிடும். ஸோ இங்க கனெக்ஷன் இனிஷியலி க்ளோஸ் ஆயிடும். இந்த கனெக்ஷன் ஒன்றுமே இப்ப இல்லை. நாங்க 1 by 1 ஒவ்வொரு டிவைஸா நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வர போறோம். இந்த பிசியை கிளிக் பண்றேன், டெஸ்க்டாப் பண்ற டேப்பை ஆன் பண்றேன். தென் பிசி வயர்லெஸ் அப்படின்ற இந்த மோடை கிளிக் பண்ணி இங்க ஒரு கிரீன் கலர் டிஸ்பிளே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதை நீங்க பார்க்கலாம். இந்த கிரீன் கலர் டிஸ்பிளேல கனெக்ட் என்ற ஆப்ஷனை கொடுப்பமா இருந்தா இதுல எங்களுக்கு அவைலபிளா இருக்க போற வைஃபை டிவைசஸ் காட்டும். APHR என்ற டிவைஸ் தான் நான் கனெக்ட் பண்ண போறேன். இந்த APHR என்ற டிவைஸை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் என்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இனிஷியலா இதுல எந்த ஒரு டிவைஸும் காட்டலைன்னு சொன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி இந்த கனெக்ஷனை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். தென் கனெக்ட் என்ற ஆப்ஷனை நான் இங்க கொடுக்கல எங்களோட ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் கீ வந்து எங்கள்கிட்ட கேட்கணும். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நாங்க டிஃபைன் பண்ண HR 2024 1 2 3 அப்படி என்ற இந்த பாஸ்வேர்டை கொடுத்து நான் இந்த கனெக்ஷனை கன்ஃபிகர் பண்ணிக்கொள்றேன். இந்த கனெக்ஷன் கொடுத்த அப்புறம் எங்களுக்கான அக்சஸ் பாயிண்ட் பிசிக்கான கனெக்ஷன் ஓகே ஆயிடுச்சு. சேம் திங் நாங்கள் எல்லா கம்ப்யூட்டருக்குமே இதே வேலையை செய்ய வேணும். டெஸ்க்டாப் மோட், பிசி வைஃபை, தென் கனெக்ஷன். கனெக்ஷன் என்ற டேப்பை கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு அவைலபிளான டிவைஸ் காட்டும். இந்த டிவைஸை நாங்கள் கனெக்ட் பண்ண போறோம். HR 2024 1 2 3 சரியான பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கொள்றேன். இந்த டிவைஸும் எங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டு. தென் லேப்டாப், டெஸ்க்டாப் டேப், பிசி வயர்லெஸ், கனெக்ட். அவைலபிளா இருக்க போற டிவைசஸ் எல்லாமே இதுல ஷோ ஆகும். ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்கு. கனெக்ட் அண்ட் ஆப்ஷன் HR 2024 1 2 3 தென் கனெக்ட். ஸோ எங்களோட லேப்டாப்பும் இப்ப கனெக்ஷனுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட கனெக்ஷனுக்கான வயர்லெஸ் கனெக்ஷனா இருக்கு.
ஸோ இதில் வைஃபை எனக்கு இதில் கனெக்ட் ஆகல, சரியான விதத்தில் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். அகைன் வயர்லெஸ்ல அவைலபிளா இருக்க போற டிவைசஸ் பார்க்க APHR, தென் இதுல பாஸ்வேர்ட் சரியா டைப் பண்ணணும், HR 2024-123, தென் கனெக்ட். ஸோ இப்போ எங்களோட கனெக்ஷன் ஓகே. ஸோ இனிஷியலா பாஸ்வேர்டு ஏதாவது பிள்ளையா டைப் பண்ணியிருந்தேன்டா கனெக்ட் பண்ணியிருந்திருக்காது. ஸோ இப்போ எங்களோட கனெக்ஷன் ஓகே. ஸோ வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் ஓகே. தென் இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்குமே ஐபி அட்ரஸை நாங்கள் கொடுத்துட்டு எங்களோட கனெக்டிவிட்டி ஓகேயா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். தென் டெஸ்க்டாப் மோட்ல ஐபி கன்ஃபிகரேஷனை நாங்கள் ஸ்டாட்டிக் மோட்ல வச்சிருக்கலாம். ஸ்டாட்டிக் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கொள்றேன், 192.168.32.1. இந்த ஐபி அட்ரஸை நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்றேன். தென் சப்நெட் மாஸ்க்கு பதிலாக 255.255.255.248 என்ற சப்நெட் மாஸ்கை இங்கே யூஸ் பண்ணிக்கொள்றேன். இவ்வளவு டீட்டெயில் தான் கொடுத்துருக்கிறேன். டிஃபால்ட் கேட்வே அல்லது டிஎன்எஸ் ஒன்றுமே நான் இங்கே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட ஐபி அட்ரஸ் ஓகே. தென் இங்கே இருக்க போற கம்ப்யூட்டருக்கும் சேம் திங், ஐபி கன்ஃபிகரேஷன், தென் டெஸ்க்டாப். ஐபி கன்ஃபிகரேஷன்ல இருக்க போற டெஸ்க்டாப், இங்க ஸ்டாட்டிக் என்ற விண்டோ ஒன் பண்றேன். ஐபி அட்ரஸ்ல நான் அதை 2 ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன், 192.168.32.2. சப்நெட் மாஸ்க் 248, அதாவது 255.255.255.248. தென் க்ளோஸ். தென் இந்த லேப்டாப்புக்கான ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணிக்கொள்றோம். இது 3 என்று போட்டுக்கொள்வோம், 192.168.32.3. தென் 255.255.255.248. ஸோ இங்க எல்லா ஐபியும் கன்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருந்து கொண்டு ஒரு டேட்டா பேக்கெட்டை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம் சக்சஸா போதான்னு சொல்லி. இந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆன் பண்ணிக்கொள்றேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நாங்க பிங் என்ற கமாண்ட் டைப் பண்ணிட்டு ஸோ ஒரு ஐபி அட்ரஸை டைப் பண்ண போறோம். நாங்க ஸ்டார்ட் பண்ண ஐபி அட்ரஸ் 192.168.32.1. இங்க இருந்து 2 என்ற கம்ப்யூட்டருக்கு ஒரு பேக்கெட்டை நான் சென்ட் பண்ண போறேன். 2 என்ற கம்ப்யூட்டருக்கு பேக்கெட்டை சென்ட் பண்ணிக்க சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அதன் அவுட்புட் எனக்கு இதுல காட்டுது. இங்க 0% லாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ சேம் கமாண்டை நாங்கள் டைப் பண்ணி 3 என்ற லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணிக்கலையும் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த கமாண்ட் போகும். பிகாஸ் வயர்லெஸ்ஸால நாங்கள் சக்சஸா கனெக்ட் பண்ணிட்டோம். தென் இங்க இல்லாத ஒரு ஐபி அட்ரஸை கொடுக்க போறேன், 0.4 அப்படி என்ற ஐபி அட்ரஸ். உண்மையிலே தான் கன்ஃபிகர் பண்ணல இப்படி ஒரு ஐபி அட்ரஸ். தென் இதை கொடுக்கல எங்களுக்கு அவுட்புட் வந்து டைம் அவுட் அப்படி என்ற ஒரு மெசேஜோட வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் எப்படி ஒரு வயர்லெஸ் டிவைசஸை கன்ஃபிகர் பண்றது பேக்கெட் ரேசர் என்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு சொல்லி.